தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் ஊடகங்கள் சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் செயல்படுகின்றனவா என்பது குறித்தும் கோவை மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஊடக சுதந்திரம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நடுநிலைமையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அரசு துறையில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பெட்டிஷன் போடுறாங்க, பதிலாக தான் தராங்களே தவிர நடவடிக்கை அப்படிங்கிறது ஊடகத்தோட கையில் தான் இருக்குது. ஊடகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தான் நம்ம கொடுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது நியூஸ் 7லாம் இருக்குன்னா உண்மையாலுமே சொல்ல போனால் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதில் ஒளிபரப்புறீங்க, ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி எல்லாருமே கட்சி சாராமல் இருக்கக்கூடிய இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போது டே டு டே டேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்டேட்டடாக மக்களை குழப்புற மாதிரி இருக்குது. ஊடகம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு மக்கள்கிட்ட கொண்டு வந்தாலும் குழப்பாத மாதிரி இருக்கக்கூடிய அரசு திட்டங்கள் கொண்டு வரணும். இந்த வகையில் அரசு ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லைனா இருக்கக்கூடிய பொது ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எதுவாக இருக்கட்டும், மக்களை குழப்பாத மாதிரி நல்ல தெளிவான முறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியும்படியாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் மூலமாக அதை நம்பிடுறாங்க. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல், நியூஸ் பேப்பரு எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடியதெல்லாம் டாக்குமெண்டேஷனாக வருது. அது முழுமையாக மக்கள் நம்புகிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி நடுநிலையோடு இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு சில மீடியாக்கள் தான் இருக்குது. அதில் நியூஸ் 7 இருக்கும், நாங்கள் நிஜமாக நம்புகிறோம். தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரம் பாலாகி போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புறம் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா வழக்கு போடுறாங்க, வாராகி மேலே கொடுமையான ஒரு வழக்குகளை போட்டு அவரையெல்லாம் தூக்கி உள்ள குண்டாசில் போட்டாங்க, சவுக்கு சங்கரை குண்டாசில் போட்டாங்க. நானே இங்கே பேட்டி கொடுத்து போட்டு வேட்டையானூர் போனால் எம்எல்ஏ கஞ்சா வழக்கு போடுவாரோன்னு ஒரு வடகொரிய ஆட்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழக மக்கள். அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரமே இல்லைங்கிறதுக்கு இவ்வளோ ஆதாரம் போட்டு சொல்லி வைக்கிறோம். எம்எல்ஏ வழக்குகள் நிறையா இருக்குது. தமிழக ஊடகங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழக ஊடகங்கள் சிறப்பாக செயல்படுது. இந்த அரசு அதை முடக்க பார்க்குறாங்க. தமிழக அரசு முடக்க பார்க்குறாங்க. ஊடக சுதந்திரம் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு பொதுமக்களெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறோம். இப்போது தமிழ்நாட்டில் ஊடகங்கள் நடுநிலையாக இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்கிறோம் ஊடகங்களை. ஆனால் ஊடகங்கள் இருக்கிற உண்மையை பட்டவர்த்தனமாக வெளியே சொல்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி சூழ்நிலையில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்தெந்த கருத்துக்கள் வெளியே வரணுமோ, மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடியதோ அதையெல்லாம் ஊடகங்கள் மறைக்குது. எதையெல்லாம் ஒரு ஈஸியாக கடந்து போகக்கூடிய, ஒரு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பெருசு பண்ணுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நடிகர் ஒருத்தர் கட்சி தொடங்கியிருக்கார்ல, டிவிக்கே, அவர் வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் எல்லாம் நேரலை முழு நாள் ஓட்டுறாங்க. அதன் பிறகு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அதோட விளைவு தான் நம்ம கரூரில் பார்த்தோம். அதனால் எந்த விஷயங்களை பெருசாக்கக்கூடாதோ அதை பெருசாக்குறாங்க. அவர்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவர்கள் சார்ந்தவர்களை உயர்த்துறாங்க. ஆனால் உண்மையான கருத்து வெளியில் வரல அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். இல்லை, ஊடகங்களுக்கும் சுதந்திரம் இல்லை, இங்கே மக்களுக்கும் சுதந்திரம் இல்லை. எல்லா பக்கமே பிரச்சனைகள் தான் இருக்குது. ஊடகங்கள் எதுவுமே உண்மையாக எடுத்து உண்மையை சொல்கிறதுக்கான தைரியம் ஊடகத்துக்கிட்ட இல்லை. ஏன்னா ஊடகமே அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு பொதுமக்களாக ஒரு பிரச்சனையை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னம்னா, அதை எந்த ஊடகங்களும் அதை பெருசாக எங்களுக்கு கொண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வையோ இல்லை பிரச்சனையை யாருக்கிட்ட போகணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. நாங்கள் நம்புறது முக்கியமாக ஊடகத்துறையும் நீதித்துறையும் தான் பொதுமக்களாகிய நாங்கள் அதை நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு உதவியாக ஊடகங்கள் பெரிய அளவில் இல்லை. முழுக்க யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு துணையாக மட்டும்தான் ஊடகங்கள் இருக்க முடியுது. இதில் என்ன அப்படின்னா, யார் இப்போ ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களுடைய அழுத்தம், அவங்களுடைய பாதிப்பு ஊடகங்களுக்கு இருக்குது. அதனால் ஊடகங்கள் மக்கள்கிட்ட அவங்களுடைய முழு ஆதரவையும் ஊடகங்கள்னால கொடுக்க முடியறதில்ல. இது உண்மை, ரொம்பவுமே உண்மை. பெண்களுக்கான பிரச்சனைகள் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் ஊடகங்கள் சொல்லுதே தவிர்த்து அதுக்கான தீர்வு என்ன கொடுத்துருக்கு, தண்டனை என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத ஊடகங்கள் தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு வரதே இல்லை. அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ எங்கே போனாலும் பெண் பிள்ளைகளுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ ஏதோ ஆப் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப் மூலயமா தான் இப்போ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பை ஏன் நீங்கள் கொண்டு வரீங்க? வேண்டாமே. மக்களுக்கானது, மாணவர்களுக்கானது எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, ஏன் அதெல்லாம் கொண்டு வர மாட்டேங்குது? ஏன் ஊடகத்துறை முழுக்க ஆட்சியாளர்கள் கையில் மட்டும்தான் இருக்குது? இது மக்களுக்காக முழுக்க ஊடகத்துறை செயல்படுறது இல்லை, செயல்படுத்தவும் விட மாட்டாங்க. ஊடகங்கள் வாயிலாக தான் ஒரு உண்மையான விஷயத்தை பொய்யாக்குறதும் ஒரு பொய்யான விஷயத்தை உண்மையாக்குறதும் அப்படின்னு சொல்லி
சொல்லலாம். ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊடகங்கள் பார்த்து தான் வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம்னா சென்னையில் என்ன நடக்குது, மதுரையில் என்ன நடக்குது, திருச்சியில் என்ன நடக்குது அப்படிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிவியில் வர நியூஸை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு உள்ளே போய் உண்மையாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் நல்ல ஒரு தெளிவான கருத்துக்களை வந்துட்டு நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரணும்னு நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.